டேய் போ விட்றா. நீ என்னடா மயிர் சொல்ற, நான் சொல்றேன்டா. டேய் நீ ஒரு ஆள் வந்து கத்தினா விட்டுருவானா? அங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டருக்கு அப்புறம் வந்திருக்கேன். பேசணும்ல, படத்தை பிடிச்ச பண்ணல. நீ என்ன பேச? நீ வாய மூடுறா. நல்ல மூட்ல வந்தவன ஏதாவது ஏற்றி பின்னாடி ஏதாவது பண்ணி ஏதாவது பண்ணிடுவீங்கடா. டேய் இந்த பாட்டிலும் ராகம் உண்டு தன்ன நானா தனனனா 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 ஈவெண்ட் வேல்டெக் ஆவடியில் நடந்துட்டு இருக்க இந்த நேரத்தில் 2 நண்பர்கள் ரொம்ப கொஞ்சி கொலாவி ஜாலியாக பேசிட்டு இருக்கிறாங்க. இப்போ நான் அவங்கள பற்றி தான் பேசுகிறேன்ட்டு அவங்களுக்கே தெரியாத அளவுக்கு பேசிட்டு இருக்கிறாங்க. மிஸ்கின் சார், சார் உங்களை பற்றி தான் சார் நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ மிஸ்கின் சார் அவர்களை ஒரு பலத்த கைத்தட்டலுடன் மேடை கலைக்கலாம். சீக்கிரமா பேசிட்டு போற நினச்சிக்காதீங்க, தப்பா எடுத்துக்காதீங்கன்னா. இப்போ போனால் தான் விடிஞ்சா வீட்டுக்கு போக முடியும். ஏன்னா நான் இங்கேருந்து வரும்போது தூங்கிட்டேன். எந்திரிச்சு பார்த்தா ஏதோ கோயம்புத்தூருக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. பிள்ளைங்களாம் எவ்வளோ தூரம் வந்து படிக்கிறீங்களே? படிக்கிறீங்களா சார்? இது கோயம்புத்தூர் இல்லை சார், இது ஆந்திரா சார். ஆந்திராவா? ஓகே ஓகே. ரொம்ப சந்தோஷம் ராம பார்த்தது வந்ததுலேருந்து. தம்பி இந்த எல்ஐகே கொஸ்டின்லாம் எனக்கு கேட்டுறாதப்பா. சரி நானா பேசிடுறேன் மேனேஜ் பண்ணி. சார் எல்ஐகே பற்றி என்ன நினச்சேன்னு எனக்கு ஒன்றுமே தெரியாது ஆக்சுவலாக. சரி சார். என்ன சார்? சரி வர 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 அதை சொல்றேன். என்ஜாய் பண்ணுவோம் சார். ஓகே. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஸ்டேஜ் வர்றேன். ஸ்டேஜில் ஏறக்கூடாதுன்னு நினச்சிக்கிருந்தேன். விக்கி வந்து கழுத்தில் கத்தி வச்சு, சார் என் படத்துக்கு நீங்கள் ஸ்டேஜ் ஏறணும் சார்னா. ஸோ விக்கிக்கு எப்படி சொல்கிறது, ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி ஆன் த ஸ்டேஜ் அண்ட் இது திஸ் பீயிங் எ விக்கி ஸ்டேஜ். இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து விக்கிக்கு ஒவ்வொரு படிக்கட்டுலையும் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. படத்தை ஃபிக்ஸ் பண்ணுற ப்ரொடியூசர்லேருந்து, அதுக்கப்புறம் படத்தை ஃபிக்ஸ் பண்ணி, அதுக்கப்புறம் காஸ்டிங்கு என்கிட்ட வந்து கேட்டான், நான் நடிங்க நான் சொன்னேன். அப்புறம் நான் வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக ஒரு ஃபீஸ் சொன்னேன். இல்லை நான் என்னால் பண்ண முடியாது, நான் மன்னிச்சிக்கங்க நான் சொன்னேன். நோ ப்ராப்ளம்டா அப்படின்னு சீமான் சார் வந்து நடித்தார். அதுக்கப்புறம் ரிலீஸ் பிளான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் டேட்டு ஒரு 3 டேட்டு 4 டேட்டு மாற்றி, நேற்று லான்ச் ஈவெண்ட்டில் வந்து ஒரு பெரிய மழை வந்து, ஐ திங்க் விக்கி ஹஸ் கான் த்ரூ ஒரு லாங், எப்படி சொல்கிறது, ஒரு கைண்ட் ஆஃப் சஃபரிங் தான். பட் விக்கி, ஆல் திஸ் சஃபரிங் வில் பே ஃபார் யூ. திஸ் இஸ் கோயிங் டு பி பிக்கெஸ்ட் ஹிட் ஆக்சுவலி. விக்கி நான் வந்து என்னை அறிமுகப்படுத்தினது வந்து ராம் தான். நான் இங்கே வந்து ராம் பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். ராம் நான் எப்போ பார்த்தாலும் நான் சந்தோஷமாகிற ஒரு மனுஷன். என் லைஃப்பில் நான் சினிமாவில் மோஸ்ட் டேரக்டர்ஸ்னு ஒரு 2-3 பேர் சொல்லுவேன் தமிழ் சினிமாவில். ஐ திங்க் ஹி வில் பி த ஃபஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ ஐ எம் ஸோ ப்ரவுட் டு பி ஹியர் ஆக்சுவலி. விக்கியை வாழ்த்துருக்கு. ஏன்னா விக்கிக்கும் ராமுக்கும் ஒரு பெரிய இன்டிமேட்டான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு. ராம் எங்கே போனாலும் விக்கியை பற்றி ரொம்ப உயர்வாகவும், தங்கச்சியை பற்றி அவ்வளோ எப்பயுமே பேசுவான். என்ன ஆஃபீஸில் வந்து பேசுவான். ஸோ விக்கி ஒரு மர்மமாகவே இருந்தான். அதுக்கப்புறம் விக்கி வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு விக்கியை பார்க்கும்போது, விக்கி ஒரு 6 அடியில் இருக்க ஒரு குழந்தை ஆக்சுவலி. ரொம்ப ரொம்ப இன்னசென்ட்டான பர்சன் பேசிக்கலி. பட் இஸ் நாட் இக்னரண்ட், இஸ் வெரி இன்னசென்ட். டேய் சும்மா இருங்கடா, ஏன்டா? ஓகே ஓகே ஓகே. இங்கே வந்து பேசுதா, வாடா. ரெடி. ஓகே ஓகே. என்னப்பா யாரோ ஒருத்தர் பேச, என்ன அவனை கூப்பிடுங்களேன்ப்பா. என்னப்பா? ஓகே ஓகே ஓகே. ஸோ ரொம்ப ஒரு நுட்பமான பையன் விக்கி. நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில. விக்கி பேசிக்கலி அவன் லைஃப் ஆரம்பித்தது வந்து இஸ் அ மியூசிஷியன் ஆக்சுவலி. பேசிக்கலி அவன் ஒரு பெர்கஷனிஸ்ட், ட்ரம்மர். அப்புறம் வந்து பாடல்கள் எழுதுறதுல ரொம்ப ரொம்ப ஆசை. ஸோ அவன் வந்து ஒரு சின்ன கவிஞன் தான் அவன் ஆக்சுவலாக. பாடலாசிரியர் சொல்ல மாட்டேன், கவிஞன் சொல்லுவான். இந்த உலகத்தை பார்த்து வியக்கிற, உலகத்தை நேசிக்கிற
உலகத்தில் எப்பொழுதுமே ஒரு பூக்களாக திரியக்கூடிய அந்த கவிஞர்களில் அவனும் ஒருத்தன் ஆக்சுவலாக. இந்த படத்தில் எல்லா பாட்டும் அவனை எழுதியிருக்கான். ஒரு டைரக்டர் ஒரு படத்தில் பாட்டு எழுதுறாருன்னா அந்த படத்தை நேசிக்காமல், அந்த படத்தை சின்சியராக அதை மனசில் வச்சு பூஜிக்காமல் எழுத முடியாது. ஸோ எனக்கு ரொம்ப ஆச்சரியம், விக்கி வந்து ஆல்வேஸ் வேறு படங்களில் கூட போய் எழுதுவான் ஆக்சுவலாக. ஸோ இந்த படத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் விக்கி பண்ணியிருக்கான். என்ன ஆச்சரியம்னா, விக்கி வந்து அவனுடைய 4-5 படங்கள் வந்து நல்ல பெரிய லெவலில் ரீச் ஆகி இந்த படத்தில் இவ்வளோ கஷ்டம். அதுக்கு எக்ஸாம்பிள் எப்படி அப்படின்னா, நான் 3 படங்கள் வெற்றி படங்கள் கொடுத்து என்னுடைய கடைசி படம் பிசாசு 6 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ ட்ரெயின் 2.5 வருஷம் ஆச்சு. ஸோ இப்போ இதெல்லாம் என்ன சொல்லிக் கொடுக்குது அப்படின்னா வந்து, ராமுக்கு ஒரு 1.5 வருஷம் 2 வருஷமாக ஒரு படம் இருக்குது. என்னென்னா, இந்த சினிமா வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய மலை, உயரமான மலை, செங்குத்தாக ஏற வேண்டிய ஒரு மலை. அது ரொம்ப ஈஸியாக சினிமா வந்து கடந்துட முடியாது. அது எல்லா பெரிய மாஸ்டர்ஸ்க்கும் பெரிய ஜாம்பவானவர்களுக்கும் சினிமா வந்து எப்பயுமே சேலஞ்சிங்காக இருக்குது. அதனால தான் சினிமா ரொம்ப உயர்வாக இருக்குது, சினிமா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ விக்கி, வி டோன்ட் நீட் டு ஒரி அபவுட் தட். நான் விக்கிட்ட 2 டேஸ் முன்னால் வந்து என்னை வந்து பார்க்க வந்தான் டப்பிங்கில். வந்து அண்ணாட்ட எப்படி கேட்குறது, நான் வந்து என்னுடைய லான்ச்சுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். நான் இல்லைடா விக்கி, நான் வரேன்டா. என்னடா அது உனக்கு வராமல் யாரா? ஒரு சினிமாவில் வந்து இந்த மாதிரி மேடையில் தான் வந்து பேசி தான் செத்து போகணும் ஆக்சுவலாக. சினிமாவோட இதை விட என்ன இருக்குது ஆக்சுவலாக. ஸோ ஐம் பீங் வெரி ப்ரவுட் இங்கே வந்து நின்றதுக்கு. இந்த படத்தில் நான் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். விக்கி வந்து ஐ திங்க் ஹி லவ்ட் மீ ஸோ மச் நினைக்கிறேன், ஆர் ஹி லவ்ஸ் மீ ஸோ மச். ஆனால் நீங்கள் வந்து ஒரு ரோல் பண்ணுங்க அப்படின்னா நான் வந்து பண்ணினேன் ஆக்சுவலாக. இந்த படமே அவனுடைய விக்கி வாழ்க்கையை பார்க்குற விதம் தான் அந்த படம். விக்கி என்றைக்குமே ஹி பிலாங்ஸ் டு ஃப்யூச்சர், ஹி நெவர் பிலாங்ஸ் டு ப்ரெசன்ட். ஆக்சுவலி லைஃப்பை எப்படி இருக்கிறது, எப்படி பார்க்கலாம், எப்படி இருக்கலாம், நாளைக்கு எப்படி இருக்கலாம். அவன் வீட்டுக்கு போனீங்கன்னா ஒவ்வொரு பொருளையும் வந்து ஹேண்ட் பிக் பண்ணியிருப்பான். ஒரு சின்ன கிளாஸ் கொடுத்தா கூட, அந்த குடிக்கிற தண்ணி கொடுத்தா கூட அந்த கிளாஸ் வந்து ஹேண்ட் பிக் பண்ணியிருப்பான். ஸோ ரொம்ப ஈஸ்தட்டிக்கலாக வாழக்கூடிய ஒரு பையன். இந்த படமும் அப்படி தான், உங்களுக்கு வந்து ஹேண்ட் பிக் பண்ணி நிறைய விஷயங்களை கொண்டாந்து உங்களுக்கு கொடுத்துருக்கான். ஸோ இந்த படத்தை நீங்கள் போய் பார்க்கணும். நீ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வர்டிக் கொடுங்க. பட் இட்ஸ் எ வெரி ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நான் வந்து முழு படம் பார்க்கல, பாதி படம் பார்த்தேன். அதில் வந்து அவனுடைய விஷன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஐ ஹோப் திஸ் மூவி வில் பி அ பிக்கெஸ்ட் ஹிட் ஃபார் விக்கி. ஐ ஹோப் ஐ சின்சியர்லி ஹோப் அண்ட் ப்ரே ஃபார் ஹிம் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் எப்படி சொல்கிறது, ஓகே தம்பி அப்புறமால பேசலாம். அதுக்கப்புறம் லிட்டில் மாஸ்டர் உட்காந்துருக்கான் பக்கத்தில், நம்ம மியூசிக் டைரக்டர். இன்றைக்கி வரும்போது கேட்டேன் அந்த பாட்டு, தீமா தீமா கேட்டேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. தீமா 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 தீமா. சூப்பர் பாட்டு, கிளாப் பண்ணுங்க. அட்டகாசமான பாட்டு. என்னன்னா, 2 பெரிய தலைங்க இருக்கு. ஒன்று இளையராஜா, இன்னொன்று வந்து ஏஆர் ரஹ்மான். அது நடுவில் ஒருத்தன் வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டு போகிறான்னா அவன் ஒரு மாஸ்டர். அவன் ஆக்சுவலாக எல்லா காலகட்டத்திலையும் ஒரு மாஸ்டர் வந்துக்கிட்டே இருக்காங்க சார். பட்டு ஐ திங்க் திஸ் டைம் இஸ் ஆக்சுவலி வி ஹாவ் டு இன்வென்ட் அண்ட் டிஸ்கவர் திஸ் கிரேட் மாஸ்டர் ஆக்சுவலி. ஐ திங்க் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் நல்ல பாட்டு. அது வந்து ஐ திங்க் சங்கராபரணம் தேஷில் வருதுன்னு நினைக்கிறேன் அந்த பாட்டு. நான் காலையில் ப்ளே பண்ணேன் அந்த பாட்டை, பாடிக்கிட்டே ப்ளே பண்ணேன். எனக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாங் அது. ரொம்ப அப்புறமா கடைசி பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அந்த அந்த சோகமான பாட்டு பியூட்டிஃபுல்லி. என்னன்னா, ஒவ்வொரு பீரியட்லேயும் ஒரு மியூசிக் டைரக்டர், ஒரு சிறந்த மியூசிக் டைரக்டர் நம்ம என் பாட்டை என்னை எப்படி கேட்குறவங்களுக்கு நான் எப்படி கொடுக்கணுங்கிறக்க அவன் ஒரு சஃபர் பண்ணுறான்ல, சஃபர் பண்ணி டியூன் பண்ணுவான். நான் ராஜா சார் போகும்போது உட்காரும்போது அவர் சும்மா அவர் பண்ண மாட்டார், சஃபர் பண்ணுவார். நீங்கள் ஏஆர் ரஹ்மானுடைய பாட்டை நீங்கள் கேட்டிங்கன்னா அவருடைய சஃபரிங் தெரியும். ஒரு நோட்டில் இருந்து ஹி வில் ஜம்ப், ஆக்டே விட்டு தள்ளி தள்ளி ஜம்ப் பண்ணி அவர் கண்டுபிடிப்பார். அந்த மாதிரி ஒரு பெரிய சஃபரிங் பண்ணியிருக்கான் ஆக்சுவலாக. வந்து ஐ திங்க் இஸ் கோயிங் இன் அ ரைட் பாத். ஐ திங்க் இஸ் ஆல்ரெடி அச்சீவ்ட், பட் சினிமாவில் அச்சீவ்னு கிடையாது. இஸ் கோயிங் டு க்ரோ லைக் அ ஹியூஜ் ஒன் ஆக்சுவலி. இஸ் ஒரு இன்டர்நேஷ்னல் கம்போசராக அவன் நிச்சயமாக வந்துடுவான் ஆக்சுவலாக. நான் ரொம்ப பிடிச்சது பாய், சின்சியர்லி எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த மேடைக்கு வரதுக்கு. அது ஒரு ரீசன் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் என்னுடைய குட்டி ஸ்கூலுக்கெலாம் காலேஜெலாம் ஒழுங்காக போகிறியா? ஓகே. நம்ம ஹீரோ பிரதீப், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஸ் அ குட், வெரி குட் பாய். ரொம்ப ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப சின்சியராக, ரொம்ப அன்போட, ரொம்ப கேர்ஃபுல்லாக, அவங்கள ரொம்ப மதித்து நடக்கக்கூடிய ஒரு பையன்.
அதனால தான் அவனுக்கு இவ்வளோ பெரிய growth இருக்குது. அதுக்கப்புறம் வந்து he is not simply an actor. He proved himself as a director first. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவன் வந்து ஒரு ஆக்டராக இருக்கான். எனக்கு தெரிஞ்சு விக்கி அந்த பையன் போட்டது லக்கி சாம்டா அவன் ஆக்சுவலாக. எந்த படத்தில் போட்டாலும் இந்த படம் ஹிட் ஆகும் அவன். அந்த மாதிரி ஒரு லக்கி சாம் ஆக்சுவலாக. ஸோ இந்த படமும் அவனுக்கு பெரிய, ஆனால் பயங்கரமாக பண்ணியிருக்கான். இப்படி அவன் பேசிக்கலாக அவன் கேரக்டர் எப்படின்னு கேட்டால் இங்கே போகும், கத்தும், அலறும். தமிழ் சினிமாவில் யாராவது ஒருத்தன் சத்தம் போட்டு திட்டம் போது கிளாப் பண்ணுவாங்களா, அவனுக்கு தான் தட்டிருக்காங்க ஆக்சுவலாக. அந்த மாதிரி ரொம்ப இன்டென்ஸான ஒரு ஆக்டர் ஆக்சுவலி. இந்த படத்தில் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, இன்னொரு வெர்ஷன் பண்ணியிருக்கான். ஐ திங்க் விக்கி பண்ண வச்சுருக்கான், அந்த கதை பண்ண வச்சுருக்கு. ஜனரஞ்சமான கதையும் கூடது, அதுலேயே அவன் ஒர்க் பண்ணியிருக்கான். ஸோ ஐ திங்க் ஐ எம் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் ஹிம். இந்த படம் அவன் வந்து இந்த படத்தை முன்னால் தள்ளி தோளில் தொங்க போட்டுட்டு அவன் வந்து இந்த படத்தை வின் பண்ணுவான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எஸ்.ஜே. சூர்யா சார் மட்டும் பேசணும். இங்கிலீஷ் படங்களில் நிறைய ரொம்ப நேரம் பேசல, ஓகே இல்லை, ஓகே. இங்கிலீஷ் படங்களில் நிறைய ஒரு வார்த்தை வரும், சாய்ஸ்னு ஒரு வார்த்தை வரும். தமிழில் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. அவர்கிட்ட நிறைய மீட் பண்ணும்போது அவர் ஒரு பெரிய டைரக்டர், ஒரு எக்ஸ்ட்ரானரி கன்செப்ஷன்லாம் பண்ணி நிறைய படங்கள் பண்ணி பெரிய பெரிய ஹீரோஸ்லாம் ஒர்க் பண்ணிவிட்டு அவர் வந்து ஒன் டே ஹி டிசைட்ஸ், சார் என் லைஃபே நான் ஆக்ட் பண்ணணுன்னு தான் சார் வந்தேன். டைரக்ஷன் இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ சார், நான் வந்து நான் ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி இன்றைக்கி மோஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆக்டராக தமிழ் சினிமாவில் அவர் இருக்கிறார் ஆக்சுவலாக. அது அந்த சாய்ஸ் நான் தெரிஞ்ச தமிழ் சினிமாவில் நான் பார்த்து ஒருத்தங்க எல்லாருமே சாய்ஸ் ஒருத்தங்க சூஸ் பண்ணி தான் வரோம், இதுதான் பண்ணணும். பட் அவர் வந்து ரொம்ப ஒரு ரிஃபைன்டு சாய்ஸாக அவர் கிரியேட் பண்ணிட்டார். எனக்கு அவர் மேலே ரொம்ப சந்தோஷம். அவர் இன்றைக்கி வந்திருந்தாலும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். இப்படி தான் சார் நான் இருக்கணும், என்னுடைய ஸ்கேல் இது தான், நான் ஒரு அமிதாப் மாதிரி ஆகணும், நான் ஒரு ஷாருக் மாதிரி ஆகணும் அப்படின்ற ஒரு சாய்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. என்றைக்குமே ஒரு கோல் செட் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுறது. ஸோ அவர் அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ சல்யூட் ஹிம். அதுக்கப்புறம் அந்த பாப்பா வந்து அஸ் அ ஹீரோயின் வெரி வெரி பிரிட்டி கேர்ள். இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காங்க. நான் ஃபுல் படம் பார்க்கல, பட் ஆனால் அந்த ஒட்டுமொத்த படமே அந்த லைஃப் இன்சூரன்ஸே அவங்க மேலே தான் இன்சூரன்ஸ் கட்டுற மாதிரி இருக்குது ஆக்சுவலாக. ஸோ வந்து ஷி ஹஸ் டன் ஹர் பெஸ்ட் ஆக்சுவலி. ஐ எம் வெரி ஹாப்பி. அதுக்கப்புறம் குட்டி பாப்பா வந்து ரொம்ப நேரம் பேசினட்டி ஒன்றும் கேட்கல எனக்கு. ரொம்ப ரொம்ப க்யூட்டான பொண்ணு. நான் 2-3 படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுவும் கேரளாலேருந்து வந்திருக்காங்க, சொல்லவே வேணும் ஆக்சுவலாக. டேய் போ விட்றா, நீ என்னடா மயிர் சொல்கிற, நான் சொல்கிறேன்டா. டேய் நீ ஒரு ஆள் வந்து கத்தினா விட்டுருவானா? அங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டருக்கு அப்புறம் வந்திருக்கேன், பேசணும்ல, படத்தை பிடிச்ச பண்ணல, நீ என்ன பேச, நீ வாய மூடுறா. அதுக்கப்புறம் வந்து மாளவிகா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் மாளவிகா பார்த்தேன். தேங்க்யூ மாளிகா, நைஸ் டு சி யூ. என்னுடைய படத்தை ஓட வச்சதே நீதாம்மா, உனக்கு தெரியுமான்னு தெரில. வாழை மீன் விளாங்க மீன். வெரி ஹாப்பி டு சீமா. ரொம்ப சந்தோஷம். அங்கே ஒருத்தன் கத்துறான் சார், அவனுங்க அப்படிதான் சார் கத்திட்டே இருப்பானுங்க. நம்ம பேசுறது நம்ம பேசுவோம் சார், நாங்களாம் என்ஜாய் பண்ணிட்டு தான் சார் இருக்கோம். ஓகே ஓகே, அது பரவாயில்ல. ஏதோ ஒரு புள்ள ஏதோ அடிச்சிட்டு பேசுது ஆக்சுவலி. ஓகேம்மா, வேறு ஏதாவது கேள்வி இருக்கா? சார் சூப்பர் சார், வந்ததுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்ததுக்கும். அண்ட் we are looking forward for your character சார். உங்களோட கேரக்டர் இந்த படத்தில் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது. இதில் ஒரு குட்டி கேரக்டர்மா, அது ஒரு குட்டி கேரக்டர். ஐ டோன்ட் திங்க் தட் ஐ ஹவ் டன் ஜஸ்டிஸ் ஃபார் திஸ் கேரக்டர். பட் ஆனால் அவன் நல்லா இருந்துச்சு சார் சொன்னான் விக்கி. ஸோ ஐ எம் ஹாப்பி. எனிவே ஐ எம் அ பார்ட் ஆஃப் டீம். அந்த படத்தில் அந்த சீனில் நடிக்காம மட்டும்னாலும் நான் வந்து விக்கிக்கு ஒரு பார்ட் ஆஃப் டீம். விக்கியை வந்து ரொம்ப நேசிக்கிற இங்கே ஒரு 10 பேர் ரொம்ப சின்சியராக நேசிக்கிற பீப்புள் இருக்காங்க. ஏன்னா அவனுக்கு நிறைய எதிர்ப்புகள் இருக்குது வெளியே, சொல்லுவாங்க. எனக்கு தெரியல, எனக்கு நான் காசிப்லாம் பார்க்க மாட்டேன். பட் இஸ் வெரி ஸ்வீட் கை, வெரி சின்சியர் கை. இல்லைனா ராம கூப்பிட மாட்டான். இந்த ப்ரோக்ராம்க்கே ராம் அங்கேருந்து கூப்பிட்டுருக்கான் ஆக்சுவலாக. ஸோ அதில் இல்லைனா ராம் வரமாட்டான். அண்ட் ராம் நெவர் ரெக்கமெண்ட் ஆக்சுவலி. ஸோ இஸ் வெரி ஸ்வீட் கை. ஸோ வி ஆர் ஆல் ஹியர் டு டேக் கேர் ஆஃப் இட். சார் ஓகே, நீங்கள் வந்தாலே பயங்கர வைபாக இருக்கும், மாஸாக இருக்கும். சூப்பர். எங்களுக்காக ஒரு 2 வரிகள் பாட்டு பாடுறீங்களா? அதுக்காக தான் உங்களோட ஆடியன்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் பெரிய ஃபேன். அண்ட் வந்து உங்களோட ஆக்டிங்க்கு ஃபேன். இப்போ ரீசன்ட் டேஸ்ல உங்களோட சிங்கிங்க்கு பயங்கரமான ஃபேன். ஆமா சார். என்ன பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் பாட வச்சலாமா சார்? என்ன பாட்டு பாருங்க சார். இப்படி ஒரு குழப்பமான ஒரு பாட்டு, என்ன இளையராஜா பாட்டு தான் பாட முடியும் சார்? இந்த படத்துல இருந்து கூட ஏதாவது ஒரு பாட்டு? இல்லை, இந்த படத்தில் நான் கேட்கல, நான் இன்னைக்கு தான் கேட்டேன். அந்த ஒரு பாட்டு ரொம்ப பிடிச்சது சார். உங்களோட ஃபேவரட் சார், எந்த பூவிலும் வாசம். ஓ அப்படியா? எஸ் சார்.
தானன்னன்ன நானன்னே நானன்னன்ன நானே தன்னனா நானன்னே நன்னனே தன்னனா நன்னனே தின்னனே நன்னனே தன்னனே நன தன்னனே நன தன்னனே நன நன்னே இந்த பூவிலும் வாசம் உண்டு எந்தன் பாட்டிலும் ராகம் உண்டு தன்னனா நனனா நானா தனனனா 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 ஏ தேங்க் யூ வாட் அ மேன். தேங்க் தேங்க் யூ. டேய் தம்பி சாரிடா டேய், நல்ல மூட்ல வந்தவன ஏதாவது ஏத்தி பின்னால ஏதாவது பண்ணிடுவீங்கடா டேய். சாரி லவ் யூ. Thank you. sir. Once Thanks a lot, again, sir. let's give it up for a visionary and a legendary actor director, Miskin sir.